ஓம் சாந்தி 14/10/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, ராவணனுடைய வழியில நடந்து எந்த பாவ காரியமும் நீங்க செஞ்சிடக்கூடாது. பதீதமானவர்களை பாவனமாக்குற வழியை எல்லோருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிருப்பாங்க, எல்லோரையும் ராவண வழியிலிருந்து காப்பாத்துறதுக்கு தூய்மையாக்குற வழியை சொல்ல வேண்டிய நாமளே ராவனுடைய வழியில போய் தூய்மை இழந்துடக்கூடாது, எந்த விதமான பாவமும் செஞ்சிடக்கூடாது. கேள்வி: நல்ல புத்திசாலி குழந்தைங்க என்ன முயற்சி செஞ்சாலும் ஸ்ரீமத் மேல மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. இது கேள்வி மாதிரியே தெரியல, சரி பார்ப்போம். எந்த முயற்சி செஞ்சா ஸ்ரீமத் மேல மட்டுமே கவனம் செலுத்துவாங்க நல்ல புத்திசாலி குழந்தைங்கன்னா? பதில்: புத்திசாலி குழந்தைங்க உயர்ந்த பதவி அடையிறதுக்காக நிரந்தரமா பாபா நினைவுல இருக்கிறதுக்கான முயற்சி செஞ்சா கூட நான் நிமித்தமாக ஆகி பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஸ்ரீமத் மேல சதா கவனம் செலுத்துவாங்க. இல்லையா? சரி, நான் பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறேன், எந்த வேலையும் செய்யாம, அப்படி கிடையாது. பாபாவுடைய செய்தியை கொடுக்குற வேலையும் செய்யணும், இல்லையா? சூப்பரானது. அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுல மட்டும் கவனம் செலுத்துறாங்க, செய்தி கொடுக்கறதுல விட்டுறாங்க. யார் பலருக்கு நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு தானாகவே நன்மை ஏற்பட்டுடும். ஒரு பழமொழி கூட இருக்குது, ஊராம் பிள்ளைய தூக்கி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும்ட்ட. அந்த மாதிரி சொல்றாரு. அதான் பாபா கூட சொல்லியிருக்காரு, ஒரு சிலர் சுய புருஷார்த்தத்துல அந்த அளவு கவனம் செலுத்தாம மற்றவங்களுடைய நன்மைக்காக சேவையிலே மூழ்கி இருக்கிற குழந்தைக்கு நான் எக்ஸ்ட்ரா மார்க் போடுவேன்னு சொல்லியிருக்கிறார் பாபா, இல்லையா? ஏன்னா பாபாவுக்கு சேவாதாரி குழந்தைங்க தான் ரொம்ப பிடிக்கும். காரணம் அவரே சேவாதாரி தான். பாருங்க, நிரந்தரமா நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சியும் செய்யணும், அதே நேரத்துல பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நான் கருவி அப்படின்ட்டு தன்னை உலக நன்மைக்கான காரியத்துல கருவியாக நிமித்தமாக ஈடுபடுத்துறதுல கவனம் செலுத்துவாங்க. அப்படி பண்றவங்க தான் புத்திசாலி குழந்தைங்க. பாட்டு: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. குழந்தைங்களுடைய புத்தியில புது உலகம் பழைய உலகம் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா பழைய உலகம் இப்ப அழிய போகுது, புது உலகத்தை தந்தை படைக்கிறாரு. தந்தையுடைய இந்த காரியத்துடைய நினைவாகத்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம், சிவராத்திரியும் கொண்டாடுறோம். ரெண்டுடைய பொருளையும் உலகத்துல யாருமே தெரிஞ்சுக்கல. சிவ ஜெயந்தின்னா சிவனுடைய பிறந்த நாள், இவங்க மனிதர்களுக்கான பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. சிவனுக்கு ஜெயந்தி என்பது ஏற்படுவதே கிடையாது. பிறப்பு எப்படி எடுப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பு எடுத்தாரு அப்படின்னு அவருக்கு மகிமை இருக்குது, இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தாரு, இந்த இடத்துல பிறந்தாருன்னு மகிமை கொண்டாடுறாங்க. ஆனா சிவ ஜெயந்தி சிவன் எப்படி பிறந்தாருன்ற வர்ணனை எங்கேயுமே கிடையாது. சூப்பர்ல, செம பாயிண்ட். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்யறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேல சூக்ஷ்மவதனத்துல இருந்துகிட்டு யாருக்காவது தூண்டுதல் கொடுப்பாரா என்ன? பிரம்மா. இது நடக்கவே நடக்காத காரியம். பதித்த பாவனாகிய தந்தையத்தான் நினைவு செய்யறாங்க. எப்ப தந்தையே சுயம் புரிய வைப்பாரோ அப்பதான் மனிதர்களுடைய புத்தியில இந்த ஞானம் பதியும். இது நாடகத்துல பதிவாகி இருக்கிற காரணத்தினால தந்தை சங்கமயுகத்துல தான் வர வேண்டி இருக்குது. தந்தை வந்திருக்கிறாருன்னு குழந்தைங்களாகிய நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனா இதுவரையிலுமே இப்படி சிலர் மட்டும்தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறாங்க. எதை? கடவுள் இங்க வந்திருக்கிறாருன்றது.
ஆனா பரமாத்மா பிரம்மாவின் மூலம் பாரதத்தை மீண்டும் சிரேஷ்டமானதாக சத்யுக உலகமாக ஆக்கிட்டு இருக்கிறாங்கிற கருத்தை யாருமே எழுதுறது கிடையாது. தந்தை வந்திருக்கிறார், சொர்க்கத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார், ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார்ன்றத யதார்த்த முறையில யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆயிரக்கணக்கில் வராங்க. சிலர் நினைக்கிறாங்க அவங்களும் சிலர் வந்து கொண்டே இருந்து பிறகு நின்றுடுறாங்க. எவ்வளவு தம பிரதான புத்தியுடையவர்களா ஆகிட்டாங்க. இந்த அளவு எளிய விஷயத்தை கூட புரிஞ்சிக்க முடியறது கிடையாது. என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இது யோக அக்னி. இதன் மூலமாக மட்டும்தான் நீங்க சதப்பிரதமா ஆயிடுவீங்க. எந்த பாவ காரியமும் இப்ப செய்யக்கூடாது, செய்யாதீங்க. பாவ காரியங்கள் செய்ய வைக்கிறவன் ராவணன். அவனுடைய வழிப்படி நடக்காதீங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குறதுக்காக தான் தந்தை வந்திருக்கிறாரு. உங்களுடைய தொழிலும் இதுதான். ராமர் எவ்வழியோ சீதைக்கும் அதே வழிதான் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, நமக்கு மட்டும்தான் புது உலகம் எப்படி இருக்கணும்னு தெரியும், பழைய உலகம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ரெண்டுத்துக்கும் நடுவில் நாம இருக்கோம். இந்த ரெண்டுத்தையுமே இப்ப மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இது அழிய போற நரகன்ற விஷயமும் பாபா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பயங்கரமான சொர்க்கம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இதோடைய நினைவாகத்தான் சிவ ஜெயந்தி சிவராத்திரியில கொண்டாடுறாங்க. இரவுல வந்து நன்மை செஞ்சுட்டு போறாரு. ஆனா மனிதர்களுக்கு வந்து மனிதர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுதான் தெரியும். சிவராத்திரி சிவனுடைய பிறந்த நாள்னு அவங்களுக்கு தெரியாது. சிவன் பிறப்பாருன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படி நடக்குதுன்ற ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரியுது. மற்றபடி கிருஷ்ணருடைய பிறந்த நாளை தான் வர்ணனை பாடுறாங்க இல்லையா? அப்படி வந்தாரு இப்படி வந்தாருன்ட்டு. சிவன் குழந்தையா இப்படிலாம் எங்கேயுமே இல்லை இல்லையா? இப்ப பிரம்மா மூலமாக உலகத்தை இறைவன் படைச்சாருன்னா பிரம்மாவை வந்து சூக்ஷ்ம வதனத்துல எல்லாம் காட்டுறாங்க. ஸ்ரீகிருஷ்ணருடைய தொப்புல அந்த தாமரை கொடி மேல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அங்க இருந்து அப்படியே எண்ணத்தினால படிச்சுட்டாரா? அப்படிலாம் கிடையாது. தூண்டுதல் கொடுக்கிற விஷயம்லாம் கிடையாது. இது நடக்கவே முடியாத காரியம். மேல இருந்துட்டு இங்க எல்லாரையும் நல்லவங்களா மாத்துறது. அப்படி மாறுற மாதிரி இருந்தா இறைவன் கீழே வர தேவையில்லையா? மேல இருந்து எல்லாத்தையும் மாத்திடுவாரு. அதுதான் அவரே வந்து கொடுக்க வேண்டியதுன்னா இந்த நிறைய பேர் என்ன நான் மனுஷ சேவையில எல்லாத்தையும் மாத்திக்கிறேன். எல்லாருமே இப்படி இருந்தா நமக்கே ஞானம் கிடைச்சிருக்காது இல்ல? இப்ப பாபா சொல்றாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையத்தான் எல்லோருமே நினைவு செய்யறாங்கன்ற இந்த ரகசியத்தை கூட தந்தையே வந்து புரிய வைக்கும் பொழுதுதான் மனிதர்களுடைய புத்தியில பதியும். அவர் தூய்மையாக்குறதுக்கு தான் வராரு, இங்க வராரு அப்படிங்கிற விஷயம். அதனாலதான் சொல்றாங்க, ஃபுல்லுத்தையும் நீங்க கண்காட்சியிலே புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நேரத்தை வீணாக்காதீங்க. ஷார்ட்டா சொல்லுங்க, ஆனா நல்ல பாயிண்ட்டை சொல்லுங்க, ஆனா ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. மீதி சென்டருக்கு வாங்க. எப்ப இறைவன் வந்திருக்காருன்ற நிச்சயத்தோட அங்க உட்கார்ந்து அவர் வாய் வழியா கேட்கறாங்களோ அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு பதியும். அது வரைக்கும் பதியாது. அதான் சொல்ற, பாபா வந்து புரிய வைக்கும் போதுதான் மனிதர்களுடைய புத்தியில பதியும். நாடகத்துல அவருடைய வரவு சங்கமயுகத்துல பதிவாயிருக்கு. அதனால அவர் அப்பதான் வர்றாரு. நமக்கு தெரியும் அவரு தான் வந்திருக்கிறாருன்னு. ஆனா இன்னும் கூட நிறைய பேர், ஏன் பாபா குழந்தைங்கள கூட வருவாங்க, அந்தந்த ஊருக்கு போவாங்க, அங்கங்க கேட்பாங்க. ஆனா சிவன் தான் இதை சொல்லி கொடுக்குறாருன்னு தெரியாது அவங்களுக்கு. நல்லா இருக்குது, அங்க போனா நல்லா இருக்கும். அன்னைக்கு பஸ்ல இருக்கிற ஓம் சாந்தி தான் நீங்க, நான் போயிருக்கிறேன், கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. பக்கத்துல இருக்கு என்ன ஓம் சாந்தி, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இறைவன் வராருன்னு தெரியல, அவ்வளவுதான். நான் 7 நாள் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன்றாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் புரியாது இல்லையா? அதான் கஷ்டப்பட்டு தான் ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப
இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபா சொல்லியிருக்காருல, முதல்ல வந்து இப்பயும் அந்த நியமம் இருக்கு, ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல எல்லா சென்டர்லையும். பட விளக்கம் கொடுத்தாலும் சரி, எது 7 நாள் கோர்ஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு ஸ்லிப்பை கொடுத்து கேள்வி பதில் வைப்பாங்க. பகவான் யார், கீதையின் பகவான் யார், ஸ்ரீகிருஷ்ணர்னு எதுனா சரியா புரிய வைக்கலன்னு அர்த்தம். அப்போ அந்த நாடி பிடிச்சி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களும் நீங்கள் கூப்பிடுங்கன்ற மாதிரி. இன்னும் நிச்சய புத்தியும் வேணும் இல்லையா? அதெல்லாம் கரெக்டாக எழுதினா கூட இறைவன் வந்து பிரம்மா உடல்ல வந்து இந்த உலகத்தை சொர்க்கமா ஆக்கிட்டு இருக்கிறாருன்னு யாரும் எழுதுறதுக்கு இல்லையா? இப்ப பாபா வந்து இருக்கிறார், அந்த ஆஸ்தி கொடுக்கிறார். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஆஸ்தி. அதுக்காக தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. புரிய வைக்கிறதும் ஒன்று இருக்குது, புரிய வச்சாலும் புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அதான் பாபா சொல்றாரு, 1000கணக்கில் வராங்க, ஒரு சிலர் தான் பாபா இப்படி நினைங்கன்றதை கரெக்டாக போய் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு அவங்களும் கொஞ்ச நாள் வந்துட்டு நின்றுடுறாங்க. அவ்வளோதான், நமக்கு அது ஒத்து வராது. ஒரு பிரதர் லட்சதீபத்தில் சொல்கிறாரு, நான் வந்தேன் பிரதர், யோகா பண்ண, என்னுடைய வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோவாச்சு, எனக்கு நிறையா நமக்கு அது ஒத்து வராது, நான் ரிக்ஷா ஓட்டுறேன், சோம்பேறி ஆக்கிடுது அது, அதனால் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு பேர். அப்போ புத்தியை வச்சுக்கிட்டே வேலை செய்யணும் அப்படி, அது ஏதோ உட்காந்து பண்ண எப்படி பண்ணாரோ தெரில அப்படி சொல்ல. அப்போ புரியல இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ பாபா சொல்றாரு, ஏன் அப்படி நின்றுடுறாங்க? யாராவது 1 லட்சம் காசு வந்துருச்சு, லாட்ரி சீட்டு, இன்னைக்கு போய் நீங்க வாங்கிடணும், இல்லைன்னா கிடைக்காது, நிப்பாங்களா? இவ்வளவு தூரம் இல்ல, இப்ப டெல்லியில போய் காசு வாங்கினா கூட போயிடுவாங்க, மொழியே தெரியலனாலும் போயிடுவாங்க. அப்ப இங்க கோடானு கோடி சொத்து கிடைக்குதுன்ற விஷயத்த புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தம பிரதானமா இருக்கிறாங்க இல்லையா? அடுத்தது இந்த மாதிரி நீங்க ஆக போறீங்க, இது புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா? எவ்வளவு ஈஸியான விஷயம், ஆனா தம பிரதான புத்தி அதை புரிஞ்சிக்க விட மாட்டேங்குது. பாபாவை நினைவு செஞ்சா மட்டும்தான் பாவம் அழியும்னு பாபா சொல்றாரு. அதை அந்த நினைவைத்தான் யோக அக்னி சூப்பரா சொன்னார் பாருங்க. தங்கத்தை தீயில போடும் பொழுது 1 செகண்ட் அந்த நெருப்பு அணைஞ்சா கூட அந்த தங்கம் வெளில வராதான் தூய்மையாகி. அது மாதிரி ஆத்மா தூய்மை ஆகணும்னா 1 செகண்ட் விடாம இந்த யோக அக்னி எரிஞ்சாதான் அது தூய்மையாகும். அது உண்மைதான், அணைச்சிட்டு போகுது மாயா. மாயா என்ன பண்றான், அதான் பண்றான், எரிவா விடுற ஃபோன் ஊதிட்டு போயிடுறான் இல்லையா? அது கண்டினியூஸா எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா ரொம்ப குறுகிய டைம்ல கர்மாதித்த நிலை அடைய முடியும். இப்போ அது பார்த்தீங்கன்னா அது இது ஒரு மாயான்னு நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சூக்ஷ்மமாக வந்து சும்மா அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, இந்த யோக அக்னியில மூலமா மட்டும்தான் நீங்க சதப்பிரதமா ஆக முடியும். அந்த யோக அக்னியை அணைக்கக்கூடிய எந்த பாவ காரியமும் செய்யாதீங்க. எது பாவக்காரியம்? அந்த யோக அக்னியை அணைக்கிற எல்லாமே பாவக்காரியம் தான். வீண் எண்ணம், விகார எண்ணம், பேசுறது எல்லாம் உங்களை பாவம் செய்ய வைக்கிறது தான் ராவனுடைய வேலையே. அதனால அவன் சொல்றதை கேட்காதீங்க. அவன் எப்படி சொல்லுவான்? உங்க மனசுல இருந்து வர்றது அவனோட வழிதான், மற்றவங்க சொல்றது அவனோட வழிதான். பாபா என்ன சொன்னார் வாணி, அந்த பாயிண்ட்டை வச்சு பாருங்க, அது மட்டும்தான் பாபா வழி. மற்ற எல்லாமே ராவணனுடைய வழிதான்.